ஹஸ்தினாபுரத்தில் விசித்திரவீரியன் இறந்த பிறகு சத்தியவதி பீஷ்மரை சாந்தனு மகாராஜாவுடைய குலம் தலைக்க அம்பிகையும் அம்பாலிகையும் திருமணம் செய்து அரசாட்சி புரிய சொல்கிறாங்க. ஆனால் பீஷ்மர் சத்தியவதி கிட்ட எந்த காரணத்தினாலையும் நான் மேற்கொண்டுள்ள பிரம்மச்சரிய சபதத்தை மீற முடியாதுன்னு சொல்லிடுறாரு. மேலும் குலம் அழிஞ்சிடாமல் இருக்க சத்திரியர்கள் இதுவரை என்ன செஞ்சுருக்காங்க, நாம் என்ன செய்யலாம்னு சீக்கிரமாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. பிறகு பீஷ்மர் ஆபத்து காலத்தில் மட்டும் செய்யப்படும் செயல்களை நன்கு தெரிந்தவர்களிடம் ஆலோசனை செய்கிறாரு. பின் பீஷ்மர் சத்தியவதி கிட்ட முன்பு ஜமதக்னி முனிவரின் மகன் பரசுராமர் தன் தந்தை கொல்லப்பட்டதால் அதற்கு காரணமாக இருந்த சத்திரிய மன்னனை மட்டும் இல்லாமல் சத்திரிய குலத்தையே 21 முறை அழிக்கிறாரு. அப்போ பூமி சத்திரியர்கள் இல்லாமல் இருக்கும்போது பல இடங்களில் இருந்து வந்த சத்திரிய பெண்கள் வேதமறிந்த பிராமணர்கள் மூலம் தங்களுடைய வாரிசுகளை பெற்றிருக்காங்க. இவை அறம் சார்ந்த நோக்கத்திற்காக நிகழ்ந்து சத்திரிய குலத்திற்கு புத்துயிர் ஊட்டப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சத்தியவதி பீஷ்மர் கிட்ட முன்பு அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வை பற்றி சொல்ல விரும்புவதாக கூறுறாங்க.